இந்த வேணாண்ணே இல்ல வேணாண்ணே. வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். விஜய் வர வந்துட்டாயா வந்துட்டாயா. நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பாக்குற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும். அவங்களுக்கு சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க, அது போக உப்பு போட்ட உராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க எங்களுக்கு ரோச கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இல்ல புரியல. இந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்து தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? அப்படின்னா நம்மளுக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்கான மூடு திருட வந்த இடத்துல ஜோசிய வர. சரி வாங்க. ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, ஏ விஜய் பணியூர் விட்டு வெளியே வா. உங்க மாடி மேல ஏறி போய் கங்கையில குதிச்சு தப்பிச்சிடலாம். ஏன் ஞான திஷ்டில சொல்றேன், நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? தெரியாது. முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்குச்சல். என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். நீ எங்க விட்டு போறடா? இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதுமாமா? எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். ஆட்டனா என்னன்னு பாப்பேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? நீங்க அப்படிதான் யோசிக்க கூடாது. உங்களை தான் இந்த தொகுதியின் சார்பில் நிறுத்துறதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா? இல்லைங்க. இல்ல சித்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இடம் கொடுப்பாங்க, ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இந்த SOPs ன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. நான் கொடுத்து பழகிட்டேன், அவன் குடிச்சு பழகிட்டா. நான் உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். ஆத்தி கொடுத்து எலெக்ஷனுக்கு முத நாள் ஃபுல்லா ஏத்தி விட்டான்னு வச்சுங்க, மறுநாள் மாப்பிள்ளையே வந்து நம்மளே குத்துவானுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதலாளி. வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க, அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? சங்கு சத்தம். பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும். உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே, என் தெய்வமே. பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க? இல்லைங்க. இல்ல எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான், வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எது கேட்டுச்சா சார்?
இனிமே நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போகுது, குப்பையில தான் தூக்கி போடணும்.